ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? ஏன் நாம் ஜெபம் செய்ய வேண்டும்? Why we want to do prayer? Why we want to do prayer? ஏன் நாம் ஜெபம் செய்ய வேண்டும்? அன்பின் நல்ல பரலோகத்தின் பரமபிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளையில உம்முடைய சமூகத்திலே கூடி வரவும், உம்முடைய ஜனங்களோடு உம்மை ஆராதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், உம்மிலே மகிழவும், உம்முடைய பலத்தால் இடை கட்டப்படவும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திறக்கப்பட்ட இருதயத்தோடும் கவனிக்கிற காதுகளோடும் கீழ்ப்படுகிற விருப்பத்தோடும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய நல்ல வார்த்தைகளினால் எங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை பலப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக. நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிற ஜெபங்களை குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்குவாராக. ஒவ்வொருடைய இருதயமும் நம்முடைய நல்ல வார்த்தைகளினால் நல்ல விசேஷங்களால் பொங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களுக்காக எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நாம் ஜெபம் செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கமே அவனோடு உறவாட வேண்டும். மனிதர்களோடு தேவன் உறவாட விரும்புகிறார். மனிதர்களோடு தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். சங்கீதம் 53 சங்கீதம் 2 வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று அநேக இடங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து தேவன் மனிதனை கண்ணோக்குகிறார் என்று வேதம் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறது. ஆண்டவருடைய பெரிய ஒரு ஆதங்கம், ஆண்டவருடைய பெரிய ஒரு ஆசை, மனிதர்கள் தன்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும், வாழ வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதே. ஒவ்வொரு மனிதரையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுதும் ஆனாலும் சரி, இந்த உலகத்திலே ஒரு சரீரத்திலே அனுப்பும் போது ஆனாலும் சரி, தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகவே அவர்களை ஆண்டவர் சிந்திக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆக ஒருவராகிலும் அவருடைய ஐக்கியத்திற்கு வெளியே, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் கூட ஆண்டவருடைய அந்த அன்புக்கும் ஐக்கியத்திற்கும் புறம்பானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனிதன் தன்னை அறிய வேண்டும், மனிதன் தன்னோடு கூட இருக்க வேண்டும், தன்னை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் அதிகமாய் விரும்புகிறார். மனிதனை தேவன் படைத்ததே அவரோடு உறவாடுவதற்காக, அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக, அவரோடு அன்பாய் இருப்பதற்காக. ஆகவேதான் வேதம் பல இடங்களில மனிதனை பார்த்து ஆண்டவர், என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? தேவனை தேடுகிற ஒரு மனிதனுக்கு அதனால்தான் அநேக வாக்கு தத்தங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை வருகிற பொழுதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானவை, ரொம்ப அர்த்தம் நிறைந்தவைகள். வெளிப்படுத்தின விசேஷம், பிந்தின நித்தியத்துக்கு போங்க. முந்தின நித்தியம் என்னவா இருந்ததோ அதுதான் பிந்தின நித்தியம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தினுடைய 3 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை நான் கேட்டேன். அது
இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, மனிதர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறாராம். முதலாவதாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? முதலாவதாக நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு கூட நேரத்தை செலவிடுவதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனை சேரும் பொழுதெல்லாம் தேவனுடைய உள்ளம் மகிழ்கிறது. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் தன்னை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று, மனிதர்கள் தன்னுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று, மனிதர்கள் தன்னுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். ஆனா நாம் அவருக்கு திருப்பி சொல்லணும், ஆண்டவரே நான் உங்க சமூகத்தில் தான் வாழவே போறேன். எத்தனை பேருக்கு புரியுது? என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், அது பாதுகாப்பு. நான் உங்க சமூகத்துல வாழ போகிறேன், அது ஐக்கியம். ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை வணங்குகிற பெரிய பொக்கிஷம் எது? நன்றாக கவனித்து பாருங்க. சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் எது? ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது? அறிவுபூர்வமானவர்களை சிந்தியுங்கள். தேவனை தவிர்த்து விட்டு ஒரு வெற்றி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. தேவனை தவிர்த்து விட்டு, தேவ சமூகத்தை தவிர்த்து விட்டு, தேவ பிரசன்னத்தை. ஆகவேதான் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சியை தாவீது சந்திக்கிறார். நாத்தான் என்கின்ற தீர்க்கதரிசி வந்து அதை கண்டிக்கின்றார், அதை உணர்த்துகின்றார். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் சிங்காசனத்தை எடுத்துறாதீங்கன்னு சொல்லல, ஆண்டவரே என் ராஜ்யபாரத்தை என்னை விட்டு நீக்காதீங்கன்னு சொல்லல, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சு நான் இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ஸ்தானத்திலிருந்து என்ன தள்ளிடாதீங்கன்னு சொல்லல. மாறாக, ஆண்டவரே எதை வேணா எடுத்துருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு மட்டும் என்ன தள்ளிடாதீங்க, உம்முடைய நல்ல பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. அப்படியானால் ஒரு பரிசுத்தவானுடைய உண்மையான பாரம், தேவனுடைய உண்மையான ஆசை தான் நம்முடைய பாரமாய் மாறணும். தேவனுடைய ஆசை பரிசுத்தராகிய தேவனுடைய ஆசைதான் பரிசுத்தவான்களின் பாரமாக மாற வேண்டும். அப்ப ஆண்டவருடைய ஆசை என்ன? மனிதன் தன்னோடு இருக்க வேண்டும், மனிதர்கள் தன்னுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். மனிதர்களை தேவன் அவர் பரலோகத்தில் எப்படி உறவாடி கொண்டிருந்தோமோ, ஆவி நிலையில எப்படி பரலோக தேவனோடு ஐக்கியமா இருந்தோமோ, அதே மாதிரி ஆவிக்குரிய இந்த பூமியில ஆவிக்குரிய நிலையில ஆவியோடு உண்மையோடு தேவனை நாம் தொழுது கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, மனுஷர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறாராம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோடு விரும்புகிற சந்ததியே தேவ பக்தியுள்ள சந்ததி. தேவ பக்தியுள்ள சந்ததி என்றால் என்ன? தேவனோடு வாழ விரும்புகிற ஒரு விருப்பத்தை உடைய சந்ததிகளாக, தேவனோடு வாழ விரும்புகிற. இன்றைக்கு நாம் எல்லாருமே சந்ததிகளை உருவாக்குறோம். சந்ததிகளுக்கு பஞ்சமே இல்லை, இல்லையா? இன்றைக்கு திருமணமான உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? என்ன விசேஷங்கள், இல்லையா? என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறோம். நல்லது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நல்லது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? பக்தி உள்ள சந்ததியை நாம் உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பக்தியுள்ள சந்ததி என்றால் என்ன? தேவனோடு வாழ்கிற விருப்பம் உள்ள ஒரு மனிதனை உருவாக்குவது, தேவனோடு வாழ்கிற விருப்பம் உள்ள ஒரு மனுஷியை உருவாக்குவது, தானாக தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ளவர்களை உருவாக்குவது, யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கையும் ரெபேக்காலையும் விட்டு அவன் சம்பந்தமே இல்லாத அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனாலும், லாபானுடைய வீட்டுக்கு போனாலும், யாக்கோபு யாராதான் இருந்தான்? பெத்தேலில அவன் கர்த்தரை தொழுது கொண்டவனாய் மாத்திரமல்ல, அவன் இருக்கிற இடத்தை அவன் பெத்தேலாக மாத்தியிருந்தான்.
பிரியமானவர்களே, வாய்ப்பு இருக்கிற இடங்களிலே ஜெபித்து விடுவதல்ல, நீங்கள் இருக்கிற இடத்தை ஜெபத்திற்கான வாய்ப்புள்ள இடமாய் மாற்றி விடுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கர்த்தரை ஆராதித்து விடுவதல்ல, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தேவனை ஆராதித்து கூடி மகிமைப்படுத்தி விடுவதல்ல. நீங்கள் போகிற இடம் ஒருவேளை உங்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அங்க தேவனுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம். உங்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அங்க ஜெபத்தை விரும்பாதவர்களாக இருக்கலாம். உங்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அங்கே மற்ற ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறிவில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு உப்பு தானும் கெடாது, அது யாரு மேல போட்டாலும் அது கெடவும் விடாது. உங்கள் ஸ்தலத்தை, உங்கள் இடத்தை ஜெபங்களாய் மாற்றுங்கள். உங்களுடைய அறைகளில் ஒரு ஜெப அறையை, உங்களுடைய நேரங்களில் ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு சந்ததியை உருவாக்கு. நீங்க என்ன பையன் படிச்சுட்டான், பெரிய சாதனை இல்லைங்க. அது என் பொண்ணு படிச்சிருச்சு, பெரிய சாதனை இல்ல. என் பிள்ளைங்க செட்டில் ஆயிட்டாங்க, சாதனை இல்ல. இந்த உலகத்துல இனங்களுக்கு வாழ்வதற்கு வேண்டிய வசதியான சூழ்நிலைகள் உருவாகி விட்டது, அது பெரிய சாதனையே கிடையாது. அது ஒரு நொடியில கொடுக்க முடியும், ஒரு நொடியில எடுக்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காட்டுகிற மாதிரி என்ன? இந்த உலகத்துல மிகப்பெரிய சிறந்த பிள்ளைகள் யார் தெரியுமா? ஜெபிக்கிற தாயும் தகப்பனையும் கொண்டிருக்கிற பிள்ளைகளைப் போல சிறந்த ஒரு பிள்ளைகள் இருக்கவே முடியாது. ஜான் வெஸ்லி என்கின்ற 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வாழ்ந்த அப்போஸ்தலன் என்று, இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற ஜான் வெஸ்லி அவர் சொல்லுகிறார், என் தாய் என்னை ஒரு ஜெப வீரனாய் உருவாக்கினார்கள். என் அன்புக்குரியவர்களே, வாலிபர்கள், வாலிப பெண்கள், வாலிப பெண்கள் வர்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஜெபங்கள் மங்கி போயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஜெபங்கள் தானாக ஜெபிக்காத, தானாக கட்டாயப்படுத்தி அவர்களை இழுத்து கொண்டு வந்து ஜெபிக்க வைக்க வேண்டியதா இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாலிபர்களை, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை ஜெபிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது? கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு அங்கமா இருக்கிறதா? ஜெபம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் நல்லது, அவர்களை படிக்க வைப்பது, அவர்களை ஆளாக்குவது, அவர்களுக்கு நன்மைகளை செய்ய நினைப்பது, அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொண்டு வருவது, எதிர்காலத்தை வடிவமைத்து கொடுப்பது நல்லது, நல்லது, தவறல்ல. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் சபை கூடியவர்களை விடக்கூடாது, பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தை விடக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை சொல்ல தயங்கக்கூடாது, சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படக்கூடாது என்கின்ற காரியங்களை நாம் போதிக்கிறோமா? அல்லது அந்த காரியங்களில் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை நாம் கண்காணிக்கிறோமா? இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளே, வாலிப பையனே, வாலிப மகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தானாக ஜெபிக்கணும்ன்ற ஆசை இருக்குதா? தேவன் மனிதனோடு உள்ள ஐக்கியத்தை விரும்புகிறதுனால்தான் மன்னிப்பு என்கின்ற மாபெரும் மருந்தை வைத்து அந்த மனிதனை மறுபடியும் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். ஐக்கியத்தின் வெளிப்பாடுதான் மன்னிப்பு. ஏன் மன்னிக்கப்படணும்? மறுபடியும் இருந்த நிலைக்கு நாம் மாறிக்கொள்வதற்கு மன்னிப்பு என்கின்ற மருந்து தேவைப்படுகிறது. கடந்த காலங்களிலே நீங்கள் இழந்து போன அந்த ஜெப உறவை, கடந்த வருஷங்களிலே, மாதங்களிலே அந்த அனுபவங்களை நாம ஜெபிக்கலன்னு சொல்லல, ஆனால் வேதத்துல ஆண்டவர் ஆதங்கப்படுகிற ஒரு வெளிப்படுத்துற விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல ஆதங்கப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ தொடங்கும் போது எப்படி ஜெபித்தாயோ அதை விட நீங்க தொடங்கும் போது நீங்க நடந்த மாதிரி தான் நீங்க தொடர்ந்து நடக்க விரும்புவீங்களா? தொடங்கும் பொழுது நம்ம நடந்த மாதிரி தான் தொடர்ந்து நடக்க விரும்புவோமா? இல்ல. தொடங்கும் போது நடந்ததை விட தொடர்ந்து நடக்கும் போது அதிகமாய் நடக்க விரும்புவோம். நாளானது நாள் வர வர, வயது ஆக ஆக நம்முடைய அறிவும் ஆற்றலும் திறமைகளும் வலிமைகளும் வளர வேண்டும் என்று விரும்புவோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜெபத்தின் மீதான தாகம் தணிந்தால் பின்மாற்றத்தின் மீதான மோகம் கூடுகிறது என்று அர்த்தம். ஜெபத்தின் மீதான தாகம் தணிந்தவர்களுக்கு பின்மாற்றம் என்பது எளிமையானதாகிவிடும். சபைக்கு வருகிறதை போல இருக்கும், சர்ச்சுக்கு வர மாதிரி தெரியும், பாடுற மாதிரி தெரியும், காணிக்கை கொடுக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே செய்யற மாதிரி தெரியும். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வறண்ட வனாந்தரத்தை போல் ஆகிவிடும். நீங்கள் தனிப்பட்ட முறையில முழங்காலிட்டு, தனிப்பட்ட முறையில நீங்கள் வேதத்தை வாசித்து, தனிப்பட்ட முறையில நீங்கள் ஜெபித்து, தேவ பிரசன்னத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில உணர விரும்பாத பட்சத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்தரமாகிவிடும். ஆண்டவர் நம்முடைய வனாந்தரத்தை இன்றைக்கு வயல் நிலமாய் மாற்றுவாராக. வனாந்தரங்களிலே கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குவாராக. நம்முடைய வனாந்தரம் போன்றிருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களிலே கர்த்தர் ஒரு பயிர் நில செழிப்பை உண்டாக்குவாராக. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இருக்கிற இந்த ஆண்டவரோடு உள்ள உறவை விட இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நான் உறவாட விரும்புகிறேன் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக உங்கள் வாஞ்சையை அல்லேலியா மூலமா வெளிப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும். திரளான பொன்வெளியில் களி கூறுவதை பார்க்கிறோம். நீர் விரும்பின வேதம் எனக்கு நல்லது. ஒரு உண்மையான பரிசுத்தவான் தேவனோடு உள்ள உறவை தவிர்த்து விட்டு வேற ஒன்றிலுமே முழு நிறைவை அடையவே முடியாது. உங்கள் படிப்பினாலேயோ, அறிவினாலேயோ, ஆற்றலினாலேயோ, திறமையினாலேயோ, அழகினாலேயோ, உங்களுடைய ஆதாயங்களினாலேயோ, உங்களுடைய எல்லா இந்த உலகத்தின் எந்த பேர் பிரஸ்தாபங்களினாலும் எதனாலேயுமே தேவனோடு உள்ள உறவுக்கு இணையானது ஒன்று கிடையவே கிடையாது. எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 22 வசனம். எரேமியா 31:22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சகோதரர்களை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி போவாய். ஆண்டவர் விலகி, பொதுவாகவே நாம சீர்கெட்டு போன ஒன்றை என்ன பண்ணுவோம்? பொதுவா சொல்லுங்களேன். ஒரு பொருள் கெட்டு போயிருச்சுன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு பொருள் கெட்டுருச்சு, நாம என்ன பண்ணுவோம்? தூக்கி வெளியே போட்டுருவோம். ஒரு நபர் கெட்டு போயிட்டா நம்ம அவர்களை விட்டு வெளியே வந்துருவோம். ஆண்டவர் பாருங்க, பைபிள்ல கெட்டு போனவர்களிடத்துல இவர் போனாலும் சரி, கெட்டு போனவர்கள் இவர்கிட்ட வந்தாலும் சரி, இவர் அவங்களை தள்ளி விடுறதும் இல்ல, அவர்களை புறம்பாக்குவதும் இல்ல. போனாலும் சீர்படுத்துவார், வந்தாலும் சரிப்படுத்துவார். அப்படியானால் சீர்கெட்டு போன ஸ்திரியே, பைபிள் அப்படிதான் சொல்லுது, சீர்பட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். ஸ்திரியானவள் புருஷனை என்ன பண்ணுவாளாம்? சூழ்ந்து கொள்ளுவாள். ஸ்திரி என்பது சபைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையினுடைய புருஷன் யார்? சபையினுடைய புருஷர் யார்? இயேசு கிறிஸ்து சபையினுடைய மணவாளனாய் இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்திரீக்கும், இந்த உலகத்தில் உள்ள சபையாகிய ஒவ்வொரு ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவே மணவாளனாய் இருக்கிறார். எபேசியர் 5 அதிகாரம் 31-32 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5 அதிகாரம் 31-32 அங்கே சபையை குறித்தும், ஆமென் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம், எபேசியர் 5 அதிகாரம் 31-32, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒன்றை விடாமல் ஒன்றை நீங்கள் அடையவே முடியாது. ஒன்றை விடாமல் ஒன்றை நீங்கள் பெறவே முடியாது. ஆவிக்குரிய அளவீட்டின்படியும் சரி, உலக பிரகாரமான அளவீட்டின்படியும் சரி, நீங்கள் ஒன்றை பெற வேண்டுமானால் ஒன்றை நீங்கள் இழக்க வேண்டும். ஒன்றை நீங்கள் விட்டால் தான் ஒன்றை நீங்கள் பெற முடியும்.
அப்படியானால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆதாமுக்கு பார்த்து சொன்னாரு, அதே வார்த்தையை கொண்டு வந்து பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறாரு, தகப்பனையும் தாயையும் விட்டு. இந்த உலகத்திலே எதிர்காலங்களிலே மனித சந்ததிகள் வரும்பொழுது இந்த உலகத்திலே தாய் தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை விட்டு இவன் மனைவியோடு இசைந்து பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் விட வேண்டிய ஏதோ ஒரு தாய் உண்டு, ஏதோ ஒரு தகப்பன் உண்டு, ஏதோ ஒரு சிநேகிதன் உண்டு, ஏதோ ஒரு சிநேகிதி உண்டு, ஏதோ ஒரு பழக்கம் உண்டு, ஏதோ ஒரு பொருள் உண்டு. நாமும் ஆண்டவரும் இசைந்து இருப்பதற்கு தடையா ஏதோ ஒன்று இருக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நாம் ஆண்டவரோடு இசைந்து ஒரே மாம்சமா இருக்க வேண்டுமானால் நாம் விட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. வாலிபர்களே, ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நீ என் மேல் காண்பித்த அந்த நேசம் எங்கே? நீ என் முன்பாக முழங்கால் படித்த அந்த முழங்கால்கள் எங்கே? நீ என்னுடைய சமூகத்துல வந்து கண்ணீர் விட்டாயே, அந்த அனுபவங்கள் எங்கே? என்னுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விட்டு வந்தாயே, அந்த அனுபவம் எங்கே? கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் இன்பமாய் இருந்தது. இன்றைக்கு சந்ததிகளை பார்த்தோம்னு சொன்னா அவர்களுடைய அதிகாலையே 6 மணிக்கு மேலதான் இருக்குது. 4 இல்ல 5. 4 மணிக்கு ஏஞ்சுக்கிறது நல்லது, 3 மணிக்கு ஏஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, 4 மணிக்கு ஏஞ்சுக்கிறது நல்லது, 5 மணிக்கு ஏஞ்சுக்கிறது பரவாயில்லை. 5க்கு மேல ஏஞ்சிக்கினீங்கன்னு சொன்னா நீங்க ஆபத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறது. ஏன் லேட்டா வரீங்க ஞாயிற்றுக்கிழமை தெரியுங்களா? வீட்டுல வேலையாவல. நான் சொல்றேன், வீட்டுல வேலையாவல இல்ல, காலையில ஏஞ்சுக்கிற நேரத்தை நீங்க என்ன சரியா பிக்சர் பண்ணல. காலையில ஏஞ்சுக்கிறது எப்போ? 7 மணிக்கு, 6:30 மணிக்கு, 6 மணிக்கு ஏஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் சமையல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிஞ்சுது. நம்மளது 10:30 மணிக்கு, 10:15 மணிக்கு சபை முடிஞ்சுட்டு 10 மணிக்கே முடிஞ்சிடுது. 10 மணிக்கு மேல போயிட்டு சமைச்சு சாப்பிட முடியாதா? சும்மா ஒரு கேள்வி கேட்க. சமைச்சு சாப்பிட்டா ஏதாவது அல்சர் வல்சர் வந்துருமா? 10 மணிக்கு மேல போய் சமைச்சு சாப்பிட்டா இருக்கிறீங்களா? தோத்திரம் சத்தி முஷ்டி போய் எப்படி சாப்பாட்டுல உட்காரணுமா? அப்படி ஏதாவது சட்டம் கட்டு இருக்குதா? 10 மணிக்கு சபை முடியுது, போங்க 1.5 மணி நேரம் சமைங்கோ. 11:30 மணிக்கு, 12 மணிக்கு, 12:30 கூட சாப்பிடலாம், தப்புங்க ஒண்ணும் கிடையாது. சண்டே விசேஷத்து சாப்பாடு. விசேஷனாவே நம்ம வெயிட் தானே பண்றது வழக்கம். விசேஷத்தை சாப்பாடுனாவே வெயிட் பண்ணி தானே சாப்பிடுறீங்க. சார் ஒயிட் ரைஸ் இருக்கு சார், பிரியாணி கொஞ்சம் வெயிட் ஆகும் சார், 10 நிமிஷம் ஆகும் சார். கல்யாணத்துல சொன்னா, எனக்கு டைம் இல்ல, ஒயிட் ரைஸ் போட்டுன்றீங்களா? இல்ல 10 நிமிஷம் போய் வெயிட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டு வரீங்களா? அங்க மட்டும் வெயிட் பண்ண முடியுது கர்த்தருக்கு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்து 10 நிமிஷம், 10 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, ஐயா இன்னைக்கு ஆர்னி போறாரா இல்லையான்னு தெரியல, 10 மணி ஆயிடுச்சு, 10:10 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாமா? அங்கே வேதம் சொல்லுகிறது, மனைவி புருஷன் என்ன பண்றாளாம்? சூழ்ந்து கொள்ளுகிறாளாம். பற்றி கொள்ளுவது. ஸ்திரியானவள் புருஷனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். எப்ப பிரச்சனை வந்துச்சு? எப்ப சாத்தான் வந்து எவள் கிட்ட பேசினா தெரியுமா? புருஷனை விட்டு பிரிந்திருந்த பொழுது. புருஷனை விட்டு நீங்க பிரிந்திருந்தீங்கன்னா, புருஷன் யாரு நமக்கு? இங்க இருக்கிற புருஷனை விட்டு நீங்க இங்க இருக்கிற புருஷர்களே பிரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சகோதரிகளா மூஞ்சல மாறுதே? இங்க இருக்கிற மனைவி பிரியக்கூடாது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 1000 முறை யோசி, 1001 முறை பாஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டியானா செத்தாலும் அவன்தான் பொண்டாட்டி, சாவடிச்சாலும் அவன்தான் புருஷன். அல்லேலூயா சொல்லுங்க. சம்பாதிக்கல பாஸ்டர், அவன் சமைக்க தெரியல பாஸ்டர், அவன் மூஞ்சி கொஞ்சம் கோணையா இருக்குது பாஸ்டர், அவன் வாய் கொஞ்சம் இடுப்பா இருக்குது பாஸ்டர். இந்த கதையெல்லாம் இங்க ஓடக்கூடாது. வேற வழி இல்ல. நீ கல்யாணத்துல யோசிச்சிருக்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கடைசியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்குறோம். இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமான்றோம், இந்த பையனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமான்றோம்.
ஊஹூன்ட்டியானா நீ வாழ்ந்திருப்ப, நல்லா இருந்திருப்ப. நீ ஊன்னு சொல்லி மாட்டீங்கன. கர்த்தருக்கு நான் சொல்றது புரியுதா? வெள்ளையா இருக்கிறான், 80,000 சம்பளம் வாங்குறான், 5 ஏக்கர் நில வச்சுங்கிறான், சொந்த வீடுக்குது, பாக்கிறதுக்கு சொப்பாகிறா, அப்படிங்கிறா, இப்படிங்கிறா, இப்படியாகிறான்னு சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணியானா, நான் சொல்றேன் நீ படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. எதற்காக இந்த பூமிக்கு தேவன் உன்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை உன்னால நிறைவேற்ற முடியாம போயிடும். ஜாலியா இருக்கலாம், வண்டியில உட்கார்ந்து போறதுக்கும் வரத்துக்கும் ஜாலியா இருக்கும், அப்படியே நல்லா சும்மா ஷோரூம்ல போன மாதிரி கவர்ச்சியா கலகலகலன்னு இருக்கும், அப்புறம் கலகலகலன்னு ஆயிடும். என்ன சொல்றீங்க? கர்த்தருக்கு சோத்திரம். ரட்சிக்கப்படாத பையனை கட்டாத, ரட்சிக்கப்படாத பொண்ணை கட்டாத, ரட்சிக்கப்படாத பையனையும் பொண்ணையும் கட்ட சொல்லி அம்மாவை சொன்னாங்கன்னா அம்மா அப்பாவே டிவோர்ஸ் பண்ணு, தப்பு கிடையாது. கர்த்தருக்கு வயசாயிடுச்சு பாஸ்டர். என்ன வயசாயிடுச்சு பாஸ்டர்? 21 வயசாயிடுச்சு பாஸ்டர். அவன் 31 வயசுல பொண்ணை வயசுல உட்கார்ந்து கிடக்குறான். 21 வயசாயிடுச்சா கல்யாணத்தை பண்ணணுமா அவசரமா? 21 வயசுல கல்யாணத்தை பண்ணி முடிக்கட்டானா 22ஆவதுல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படாத பையனை கட்ட மாட்டேன்னு சொல்ற பொண்ணுங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற தெரியுது. ரட்சிக்கப்படாத பையனை கட்ட மாட்டேன், எனக்கு கல்யாணமே ஆகனாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்படாத பையனை நான் கட்ட மாட்டேன்றவங்க இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எங்க ஆளுங்க சொல்ல போறானுங்க பாரு, ரட்சிக்கப்படாத பொண்ணை நான் கட்ட மாட்டேன், எனக்கு கல்யாணமே ஆகனாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்படாத பொண்ணை கட்ட மாட்டேன்றவங்க இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, அவனுக்கு நீங்க தெரியுங்கடா கொஞ்சமாவது. இஸ் நல்லவர். சிந்திங்க, தேவனோடு உள்ள அந்த உறவை எப்படி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. மனைவியானவள் தன் புருஷனை அண்டி கொண்டிருப்பாள். தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு அவன் இசைந்திருப்பான். அப்படியானால் ஒன்றை விடுவதும் ஒன்றை அடைவதும் தான் ஆன்மீகம். ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்கள் ஒன்றை விட்டு வெளியே வந்து அல்லது ஒன்றை விட்டு நீங்கள் இன்னொன்றிலே நீங்கள் கவனத்தை செலுத்தணும். ஒன்றை விட்டு மாறி மாறி ஒன்னொன்றில் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவில, ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையில, ஆண்டவரை பற்றி கொள்வதில நீங்கள் வளர்ந்து வளர்ந்து உலகத்தின் பிடிப்பிலிருந்து, உலகத்தின் அந்த 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 உலக மாம்சம் பிசாசு என்கின்ற அந்த தன்மையிலிருந்து நீங்கள் வெளியேறி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவர் பெருகுவது, நாம் சிறுகுவது. ஜெபம் போரே அடிக்க கூடாது கர்த்தருக்கு. ஆக முதலாவதாக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனோடு கூட உறவாடுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல் வார்த்தை, விழுந்து போன ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்பது கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, நியாய தீர்ப்பின் வெளிப்பாடு அல்ல, தண்டிக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாடு அல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, மாறாக அது பாசத்தின் வெளிப்பாடு, அது ஆதங்கத்தின் வெளிப்பாடு, அது அன்பின் வெளிப்பாடு. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், தண்டிப்பதற்காக அல்ல, உன்னோடு உறவாடுவதற்காக. என் ஜனங்கள் நெடுநாளா என்னை மறந்து போனார்கள், நெடுநாளா என்னுடைய வார்த்தையை சிந்திக்காமல் போனார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில இன்று முதல் தேவனோடு உள்ள உறவு உயிர்ப்பிக்கப்படட்டும். எதை நீங்கள் சிந்திப்பதினால் ஜெபிக்க முடியாமல் போகிறதோ அதை சிந்திக்கிறதை நிறுத்திவிட்டு, எதை நீங்கள் சிந்தித்தால் உங்கள் ஜெப வாழ்க்கை துளிருமோ அதை சிந்திக்க தொடங்குங்கள். யாரோடு பேசினால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதோ அவர்களோடு பேச்சுவார்த்தை நிறுத்துங்கள். எங்கே போனால் ஜெபிக்க முடியவில்லை அங்கு போவதை நிறுத்துங்கள். எந்த உறவுகளை விட்டால், எந்த உறவுகளை வைத்திருந்தால் தேவனோடு கூட உங்களுடைய உறவு சரியாக இல்லையோ அந்த உறவுகளை ஈவு இரக்கமில்லாமல் இன்றைக்கு நிறுத்துங்கள். நான் புரியுதுன்றவங்க, ஒத்துக்கொள்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு உறவாடுவதற்கு ஒருவேளை சில நேரங்களில் நண்பர்கள் தடையா இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களுடைய குடும்பத்தினுடைய ஏதோ எல்லா நிகழ்ச்சிக்கும் ஓடிட்டு இருக்க கூடாது. நம்முடைய கருப்பு கோழி வெள்ளை முட்டிட்டு இருக்குதுமா, வந்து பார்த்துட்டு போறியா? கருப்பு கோழி வெள்ளை முட்டையிடாம பின்ன சிவப்பு முட்டை ஆயிடும். எதுக்குமா ஏன் போனேன்? சும்மா போயிருக்கிறேன், லீவ் விட்டாங்க அதனால் போனேன். லீவு விடுறத நீங்க சபையோடு அதிகமாக நேரத்தை செலவிடுவதற்காக,
லீவு விடுவது ஊழியர்களோடு சேர்ந்து ஊழியர் செய்வதற்காக. லீவு விடுவது ஊரை சுத்துறதுக்கு இல்ல. வாலிபனே, லீவு விடுறது டூருக்கு இல்ல, ஊருக்கோ டூருக்கோ இல்ல. நிறைய பிள்ளைகள் ஏன் தடம் புரண்டாங்க தெரியுமா? பிள்ளைகள் வாலிப வயதுல வரும்பொழுது நீங்க ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் யாராவது ஒண்ணுமே தெரியாத, வசன அறிவே இல்லாத, பாரமே இல்லாத ஒரு வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் போற எல்லா கோயிலுக்கு நீ வணங்காதப்பா கூட வாப்பான்னு கூட்டு போவான். இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து என்ன பண்ணோம், நாம வணங்க நாம ஒண்ணு மனசா அது தோணும். பிசாசு யாரை விழுங்கலாமோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். லீவு விடுறது ஊரை சுத்தவோ டூர் போறதுக்கோ இல்ல, இன்னும் தேவனை அறிந்து கொள்வதற்கு. ஐயோ, நான் ஸ்கூல் படிக்கிறேன், என்னால உபவாசம் இருக்க முடியல. நான் காலேஜ் படிக்கிறேன், என்னால ஒரு 3 நாள் லீவ் போட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார முடியல அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் இந்த லாங் டைம் லீவு, 1 மாசம் லீவு. சிறுவர் பள்ளி ஊழியத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு தான் இந்த லீவு. வாலிபர் கூட்டத்தை நடத்துவதற்கு ஆயத்தப்படுவதற்கு அந்த லீவு. ஐயா, நாங்க 10 பேரா ஒரு இவ்வளவு இளைஞர்கள் கூடுறீங்க சபையில, மொத்தமா சேர்த்தா எத்தனையோ இளைஞர்கள், கணக்கு போட்டு பார்த்தா 50 45 50 வாலிபர்கள் ஏறக்குறைய எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா மாறி இந்த கிராமத்துக்கு போலாம் அந்த கிராமத்துக்கு போலாம் சிந்திப்பதற்கு தான் இந்த நாட்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவரோடு உள்ள உறவை. அதனாலதான் பலிபீடத்தை என்ன பண்ணாராம் எலியா, பலிபீடத்தை செப்பனிட்டார். பலிபீடத்தை சரிப்படுத்திட்டு ரொம்ப ஒர்க்கை எங்க செலவு பண்ணார்னா பலிபீடத்தை சரிப்படுத்தினாரு. என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றால் அக்கினி இறங்கிடுச்சு. பலிபீடத்தை நீங்க சரிப்படுத்தினா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நன்மைகளாலும் அற்புதங்களாலும் நிரப்புவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நம்புறவங்க மட்டும். அப்படியானால் நம்முடைய மனவாளனாக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய மனவாளனாக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உங்க பிரசன்னத்தை உங்களுடைய சமூகத்தை நான் இழக்க விரும்பவில்லை. இரண்டாவதாக, பாவத்திலிருந்தும் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஜெபம் ரொம்ப முக்கியம். லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். லூக்கா 21 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. நீங்க என்ன பண்ணணும்? தப்பி. யார் தப்பிக்கணும்? ஐயா, வரப்போகிற ஆபத்துக்கு உலகம் தப்பிக்கணும்ன்றது 2வது விஷயம். கவனிக்கிறீங்களா சகோதரர்களே? வரப்போகிற நீங்க பரலோகத்தை நம்பினீங்கன்னா கவனிப்பீங்க. தேவனை நாங்க சொல்ற பாருங்க, தேவனையும் பரலோகத்தையும் தன்னையும் நம்புகிற மனிதன் நாளுக்கு நாள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசேஷமாய் மாறிக்கொண்டே இருக்கும். தேவனை நம்புகிற, பரலோகத்தை நம்புகிற, தன்னுடைய வாழ்க்கை முடிய போவதில்லை. இந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கு அப்பால் தொடரப் போகிறது. அநேகருக்கு மரணம் என்றால் என்ன? முடிவின் வாழ்க்கை முடிவதும் முடிவில்லா வாழ்க்கையை தொடங்குவதுமே மரணம். மரணம் என்றால் என்ன? முடிவுள்ள வாழ்க்கையின் இறுதி நாள், முடிவில்லாத வாழ்க்கையின் தொடக்க நாள் தான் மரணம். இந்த உலகத்தை வாழ்ந்து முடிச்சுட்டு அப்பா முடிச்சுட்ட கடமையா இல்லைங்க. நீங்க முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுகிற வேலைகளில் திருப்திப்பட வேண்டும். முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை, அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை நல்லா புரிந்து கொள்ளணும். முடிவுள்ள ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்காதீர்கள். முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணங்களை இன்றைக்கு திருப்புவோம். இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன? நமக்கு ஒரு நம்முடைய செய்திகள் ஏற்கனவே பலமுறை கொடுத்துட்டோம். லூக்கா 21 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம், 17 அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 12 அதிகாரம், 9 அதிகாரம், இவைகளை எல்லாம் நீங்கள் வாசித்தால் இனி வரப்போகிற காலங்களிலே என்ன நடக்க போகிறது என்பதை தீர்க்க தரிசனத்திலே தேவன் செறிவாக ஏற்றி வைத்திருக்கிறார். இனி வரப்போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுமா? தப்பிக்கணும். சபையானது வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கணும். வரப்போகிற மகா உபத்திரவ காலத்துக்கு சபை தப்பிக்கணும். வரப்போகிற தீங்கு நாட்களுக்கு சபை தப்பிக்கணும் என்றா என்ன செய்யணுமா?
இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம், இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்கெல்லாம், இந்த இந்த கொடூரங்களுக்கெல்லாம் நாம் தப்பிக்க வேண்டுமானால், தகுதியாக வேண்டுமானால் என்ன செய்யணுமா? மனுஷகுமார் ஜெபம் பண்ணுகிறதுக்கு யோசனை உள்ளவங்களா இருங்கன்னு சொல்லல. ஜெபம் பண்ண கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லல. ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறது. ஏன் ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்தை நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். உங்க ஜெப வாழ்க்கையில நீங்கள் தூங்கி கொண்டிருந்தால் நீங்கள் மறக்க கூடாது. யாரும் உங்களை வந்து கொம்பெடுத்துன்னு வந்து ஏன் ஜெபிக்கலன்னு சொல்ல போறது இல்ல. யாரும் கெட்டபரியோ கோடாலியோ கட்டையோ கொம்பையோ கொண்டு வந்து ஜெபிக்கலன்னா பாராக்கும்னு சொல்ல போறது கிடையாது. ஆனால் நீ தூங்குவாயானால் ஒரு பெரிய வாய்ப்பை பிசாசுக்கு நாம கொடுக்கறதாயிடும். நம்ம தூங்குறதா நினைக்க கூடாது. பிசாசு சொல்லுவான், தூங்கு தூங்கு பாலகா. ஆண்டவர் சொல்வாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூக்கத்தில் இருந்து எழுந்திரு, தூக்கம் கந்தையை விடுத்துவிக்கும். அன்புக்குரியவர்களே, தப்பிக்கவும் தகுதியாகவும் நமக்கு ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. மோசமான ஒரு உலக சூழ்நிலையில இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சரியா? ஐயா, பரலோக நோக்கத்தை தவிர, படைப்பின் நோக்கத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களும் சிறப்பா நடக்குதியா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகள்லாம் எப்படி கட்டினாங்க? எப்படியோ கட்டினாங்க. இப்ப பாருங்க, சிறப்பா கட்டணும், தவறு இல்லை. எல்லா விஷயம் சிறப்பு தான். சாலமோன் கடைசியா வந்தான். முதல்ல என்ன செய்யறான் பாருங்க, சிங்காரவனம், நல்ல குளங்கள், நல்ல கோபுரங்கள், அரண்மனைகள், சாப்பாடு, அது இது. வாழ்க்கையின் நோக்கங்களை புரியாமல் வாழ்க்கையை வீணாக்கி விட்டு கடைசியில வந்து எப்படியாவது கர்த்தரை புடிச்சுக்கின்னு வந்துருவேன், காலை புடிச்சுன்னு வந்துருவேன், கையை புடிச்சுன்னு வந்துருவேன், எங்க அம்மாவை புடிச்சுன்னு வந்துருவேன், எங்க மாமாவை புடிச்சுன்னு வந்துருவேன், எங்க சித்தப்பாவை புடிச்சுன்னு வந்துருவேன், கனவு காணாத. நீங்கள் வரப்போகிற ஆபத்துக்கு தப்பிக்கணும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நடுவே காணப்படுகிறது. விசுவாசிகளின் பிள்ளைகள் தான், ஆனால் விசுவாசத்துக்கு எதிராக சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு சபை கூடி வருவதை முக்கியப்படுத்தாத ஒரு சூழ்நிலைகள். நாங்கள் சிங்கம் புலி என்று சொல்லுகிறவர்கள் கூட இன்றைக்கு சபை கூடி வருவதை அசட்டை பண்ணுகிற ஒரு கொடூரமான காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு நாளிலே நம்ம பண்ண ஜபங்களை வைத்து, ஏதோ ஒரு நாளில் நாம் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த பிரகாசத்தை வைத்து, ஏதோ ஒரு நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்துக்கு உட்கார்ந்திருந்த அந்த நாட்களை வைத்து நாம் எல்லா நாட்களையும் ஓட்டிவிட முடியாது, ஓட்டிவிடக் கூடாது. வரப்போகிற ஆபத்துக்கு, வரப்போகிற கண்ணிக்கு, வரப்போகிற கொடுமைக்கு, வரப்போகிற உலகத்தின் உபத்திரவத்துக்கு நீங்களும் நானும் தப்பிக்கவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய். சிலர் தப்பிக்கிறதே பிரச்சனை, பாத்திரமாவது. 2 அனுபவம். தப்பிக்கிறதுக்கு ஜெபம் தேவை, தகுதியாவதற்கும் ஜெபம் தேவை. நாம ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய நிலைகளை கர்த்தர் உணர்த்துகிறார். நாம ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்டிருக்கிற தோல்வியின் பகுதிகளை கர்த்தர் உணர்த்துகிறார். நாம அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் தொடர்ந்து செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். தேவ திட்டத்துக்கு எதிராக மனித திட்டங்கள் செயல்படுகிற காலம் இது. பாருங்க, விசுவாசிகள் பிள்ளைகள் தான். விசுவாசிகளும் சரி, விசுவாச பிள்ளைகளும் சரி, ஊழியர்களும் சரி, ஊழியர் பிள்ளைகளும் சரி. அரசியலை பத்தி பேசினா என்ன இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க, சினிமாவை பத்தி பேசினா என்ன இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க, படிப்பை பத்தி பேசினா என்ன இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க, தொழிலை பத்தி பேசினா என்ன இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க. யார் வருவாங்களோ யார் வரமாட்டாங்களோ 1/2 மணி நேரம் பேசுறாங்க.
ஆனா ஏதாவது ஒரு வேதாகம இறையல் கோட்பாட்டு கேள்வியை கேட்டு அது சம்பந்தமா பேசலாம்னு பார்த்தா அப்பதான் ஐயா மறந்துட்டேயா, என்ன மறந்துட்டேன், வீட்டை பெருக்க மறந்துட்டேன். அப்பதான் ஞாபகம் வருது, என்ன ஞாபகம் வருது, பென்சில் உடஞ்சு போச்சு, அதை சீவ மறந்துட்டேன். அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, என்ன ஞாபகம் வருது, மீனை வந்துட்டு மசாலா போட்டு வச்சுக்கிற வறுக்க மறந்துட்டேன். பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி ஜப குறைவு நீங்க சொல்லுங்க. உங்க மனநிறைவு, உங்களுக்கு தேவனோடு வாழ்ற ஒரு மனநிறைவு உங்களுக்கு உண்டா? என்னுடைய ஜப வாழ்க்கை எனக்கு மன நிறைவை தருகிறது என்று உங்களால உங்க மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடிகிறதா? என்ன நடக்குது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆதியாகமம் 6:12. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. பூமி எப்படிங்க இருந்துச்சு? சீர்கெட்டது. இந்த சம்பவங்கள் ஏறக்குறைய ஒரு 5500 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். நோவாவின் நாட்களிலே இந்த பூமியானது எப்படி இருந்துச்சா? சீர்கெட்டு போயிருந்ததா. சரி, கடைசி காலத்தை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? கடைசி காலத்தை குறித்து 2 தீமோத்தேயு 3:11 என்ன சொல்றாருன்னா, மேலும் கடைசி காலங்களிலே என்னவா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஐயா, 5500 வருஷத்துக்கு முன்பாக நோவா காலத்திலே ஜலப்பிரளயம் வந்த பொழுது மாத்திரம் பூமி சீர்கெட்டதா இல்ல, அதை விட அதிக பயங்கரமான சீர்கேடு நிறைந்ததா இன்றைக்கு உலகம் இருக்குது. எங்கு பார்த்தாலும் விக்கிரகம், எங்கு பார்த்தாலும் குடி போதைகள், எங்கு பார்த்தாலும் பயங்கரவாதங்கள், எங்கு பார்த்தாலும் பொறாமைகள், பொச்சிருப்புகள், கோபங்கள், அக்கிரமங்கள் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி கொடூரமான ஒரு காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நோவா காலத்துல என்ன நடந்தது? நோவா காலத்துல என்ன நடந்ததுப்பா? படைப்பின் நோக்கத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் மக்கள் கவனமா இருந்தாங்க. இன்றைக்கு நாம படைப்பின் நோக்கத்தை தவிர்த்து நீங்க யோசித்து பாருங்களேன், எதுல நீங்க திருப்தி படுறீங்க? நீங்க சந்தோஷப்படுகிற காரியம் எது? தேவனோடு உள்ள உறவில் நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் இருப்பதிலே நாம சந்தோஷமா இருக்கிறோமா? ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நாளை நியமித்து இங்கே போகலாம் என்றால் அதுக்கு ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? அந்த 4 பிரதருங்க தான் எப்பவும் பாசோட போவாங்க, அந்த 4 குடும்பம் தான் எப்பவும் ஊழியத்துக்கு உதவியா இருக்கும். நாம என்னைக்கு செஞ்சிருக்கிறோம்? அவங்க செய்வாங்க, அள்ளியந்தல் சபை அவங்க கட்டுவாங்க, அவங்க கொடுப்பாங்க, அவங்க கட்டுவாங்க, அவங்க செய்வாங்க. உங்கள் பங்களிப்பு என்ன? உங்கள் பாரம் என்ன? கர்த்தர் உங்களை கணக்கு கேட்டால் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இருக்கிறீங்களா? வரப்போகிற ஆபத்து, பொல்லாத உலகம். உலகம் எப்படி இருந்துச்சா? இந்த இங்க 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உலகம் எப்படி இருந்துச்சுன்னு படிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல உலகம் எப்படி இருக்குதுன்னா 5ஆம் வசனம், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது. அப்படியே நீங்க 11ஆம் வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இதோ அது 12ஆம் வசனம், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள், சீர்கெட்டு போயிருந்தது. யோசித்து பாருங்க ஐயா, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்றது யோசித்து பாருங்க. 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்குள்ள இன்னைக்கு கஞ்சா ஆவி. உலகம் முழுவதும் அறியாமை, அக்கிரமம், துணிகரங்கள் பெருகிவிட்டது. இவைகளுக்கெல்லாம் நம்முடைய சந்ததிகள் தப்பிக்கணும். இவைகளுக்கெல்லாம் நாம தப்பிக்கணும், நம்முடைய சந்ததி தப்பிக்கணும், நம்முடைய சந்ததிகளின் சந்ததி தப்பிக்கணும்னு சொன்னா ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். யாரோ ஜெபிக்க வந்தா ஜெபிக்கிறது இல்ல, நீங்களே ஜெப வீராங்கனைகளாக வீரர்களாக மாற வேண்டும்.
யாரோ ஒரு பாஸ்டர் வந்தாருன்னா ஜெப கூட்டம் நடக்கும். உங்க கிராமங்களில் பாஸ்டர் வந்தா ஜெப கூட்டம் நடக்குது. பாஸ்டர் வரலன்னா அவசர அவசரமா ஒரு ஆலோசனை கூட்டம் கூடுறது, அவசர அவசரமா 4 பாட்டு பாடுறது, அவசர அவசரமா ஒரு 2 அவசர அவசரமா முடிச்சிடுறது. அதை விட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய வரப்போகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள, வரப்போகிற ஆபத்தை வரப்போகிற வருகைக்கு தகுதியாக உங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் என்ன பண்ணாங்களாம், இந்த அனுபவத்தை உடையவர்கள், இந்த ஏனோக்கும் இந்த நோவாவும் அவர்கள் காலம் சீர்கட்டது இருந்தது, பூமி கொடுமையாக இருந்திருந்தது, அக்கிரமம் பெருகினது, பொல்லாப்பு நிறைந்தது. ஆனால் ஏனோக்கும் நோவாவும் என்ன பண்ணாங்களாம், தேவனோடு சஞ்சரித்தார்களாம். கர்த்தருக்கு நான் சொல்லுகிறேன், வாலிபனே, தனிப்பட்ட முறையில நீ தப்பித்து பரலோகம் போய் சேரணும்னு நீ விரும்பாத பட்சத்தில் யார் அழுதாலும் நீ திருந்த மாட்ட. தப்பித்து நீங்கள் தனிப்பட்ட முறையில வேத வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே வளர்ந்து வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையை சந்திக்க வேண்டும் என்று நீ தனிப்பட்ட முறையில் விரும்பாத பட்சத்துல காரணங்களை சொல்லிட்டு உட்காந்துருப்ப. நான் ஏன் ஜெபிக்கல தெரியுமா பாஸ்டர்? என் ரூம்ல யாருமே கிறிஸ்டியன் கிடையாது பாஸ்டர். நான் ஏன் ஜெபிக்கிறதுல தெரியுமா? எங்க ஊர்ல எங்க குடும்பத்தை தவிர வேற யாருமே கிறிஸ்டியன் கிடையாது. யாருமே கிறிஸ்டியன் இல்லைன்றதுனால தான் ஆண்டவர் உன்னை கிறிஸ்டியனா வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு பேச புரியுதுங்களா? கர்த்தருக்கு அவர்கள் உன்னுடைய நம்பிக்கைக்குள்ள வர வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கைக்குள்ள நீ போகாதே. பொல்லாத உலகம் நோவாவை தவிர, எனக்கு தவிர சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க? தம் மனம் போல வாழறவனா இருக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க மனம் போல வாழறான். ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஐயா அதே உலகம் தான், அதே வாழ்க்கை தான், அதே மனிதர்கள் தான், அதே விதமான சூழ்நிலைகள் தான், யாரும் மாறிடல. ஆனால் தனிப்பட்ட முறையில பரலோகத்தையும் தேவனையும் பரலோகத்தையும் நம்புகிற ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவான். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளால் அவன் மாற மாட்டான். கர்த்தருக்கு அதனால்தான் பெற்றோருக்கு நான் சொல்றது, பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் சொல்றது, நீங்க கத்துறதுனாலயோ கதறதுனாலயோ குத்துறதுனாலயோ குதறதுனாலயோ புருஷனும் மாற போறதில்ல, பொண்டாட்டி மாற போறதில்ல, பிள்ளைங்களும் மாற போறதில்ல, பெத்தவங்களும் மாற போறதில்ல. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, ஒருவேளை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து நீங்கள் கேட்பீர்களானால், நீங்கள் தப்பித்து தகுதியாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பாத பட்சத்தில் உங்களை கடவுளால் கூட தகுதிப்படுத்த முடியாது. மறந்துடாதீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு வரப்போகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவர் யார்? நோவாவின் நாட்களிலே ஒரு பெரிய ஆபத்து, ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்கிற செய்தியை நோவாவுக்கு அறிவித்த பிற்பாடு நோவாவுக்கு மட்டும்தான் அறிவித்தார் நினைக்கிறீங்களா? நோவா காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி நோவாவுடைய ஆவியோடு இணைந்து அதே தண்டனையின் செய்தி அறிவித்தது. வரப்போகிற ஆபத்தின் செய்தியை நோவா மாத்திரமல்ல, நோவாவின் மூலமாக நோவா காலத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவித்து பொறுமையோடு தேவன் காத்திருந்தும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனவர்கள் என்று 1 பேதுரு புஸ்தகத்துல அவர்களை குறித்து வேதம் பதிவு செய்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஆமேன் சுத்தி இருக்கிறவங்களை காரணம் காட்டி நம்முடைய ஜெபத்தை நாம் ஒரு நாள் மட்டம் தட்டி கொள்ளக்கூடாது. சுற்றி இருக்கிற சூழ்நிலையை காரணம் காட்டி நம்முடைய ஜெப நேரங்களை நாம் வீணாக்கி விடக் கூடாது. சுத்தி இருக்கிற சூழ்நிலையை காட்டி இந்த உலகத்தின் காரியங்களோடு ஒத்து போய்விடக் கூடாது. மாறாக தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனால் தான் இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள முடியும். நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்களை செதுக்க தொடங்குகிறார். நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்களை உருவாக்க தொடங்குகிறார். நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது பாதாளம் உங்களுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல உருக ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு திருப்தியில ஏதோ ரொம்ப ஆத்திராண்டவர் 2 தோத்திரம் உமக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா பிசாசுக்கு நீங்க பாத்திரம் ஆயிடுவீங்க. நல்லவர்,
இயேசு நல்லவர். சபை எதற்காக காத்துட்டு இருக்குது? எதுக்காக நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க? சபைக்கு ஏன் வந்துட்டு இருக்கிறீங்க? ஏன் சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? தெரியாம வந்து சேர்ந்துட்டோம்யா, அதனால வந்துட்டு இருக்கிறீங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு சபைக்கு வரவங்களா இல்லையா சொல்லுங்க? எதிர்பார்ப்போடு சபைக்கு வராதவங்களா ஒரு அல்லையா சொல்லுங்க? எதுக்குமே சொல்லாதவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க? சரி, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, எதிர்பார்ப்போடு நான் சபைக்கு வரன்றவங்களா சத்தம் உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எதிர்பார்ப்பது? என்ன எதிர்பார்ப்போடு சபைக்கு வரோம்? அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடுவோம். பாடணும் இல்லையா? வான சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க, மேக மீதினில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவே அன்பரை சந்தித்திட பரிசுத்தர் கூட்டத்தோடு. சொல்லுங்க வாய் தந்து, ஆயத்தமாகிடுவே அன்பரை சந்தித்திட பரிசுத்தர் கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே, என் இதயம் வாஞ்சிக்குதே, செல்வே நண்பருட வாழ்வே நித்தியமாய், வாழ்வே நித்தியமா. அப்படியானால் என்ன எதிர்பார்ப்போடு சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம்? நோவா காலத்திலே நடந்தது போல மனுஷகுமார் வரும் காலத்திலே நடக்கும். அப்படியானால் சபையானது நோவா காலத்தில் எப்படி 7 நாளுக்கு முன்பாக இந்த பேழையிலே நோவாவின் குடும்பத்தார் ஏறினார்களோ, அது போல வரப்போகிற 7 ஆண்டு கால உபத்திரவத்துக்கு முன்பாக சபையானது பேழையிலே ஏறி காப்பாற்றப்பட போகிறது. அப்படியானால் எந்த எதிர்பார்ப்போடு சபைக்கு வரணும்? ஆராதிக்க வரோம், நல்லது. பாட துதிக்க ஆராதிக்க நன்றி செலுத்த வரோம், நல்லது. அவைகளுக்கு மேலாக நான் படைக்கப்பட்ட தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை சந்திப்பதற்கு நான் தகுதிப்படுத்திக் கொள்ள, தேவனுடைய வார்த்தையினால் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள நான் சபைக்கு வருகிறேன். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு வருகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்துகிறார்கள் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு சபையாகிய பேழையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நீங்கள் செதுக்கப்பட வேண்டியது, நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியது, நீங்கள் கொப்பேர் மரத்தினால் இப்படி கட்டு அப்படி கட்டு என்று ஆண்டவர் சொன்னதை போல அளவின்படி, தூக்கு நூலின்படி, தேவனுடைய வாக்கு என்கிற கோட்பாட்டின்படி நீங்கள் நானும் கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் பொறுமையாயிருந்தார். உலகத்தில் இருக்கிறவங்க புரியல, பேழைக்குள் இருக்கிறவங்களுக்கு அது புரியணும். பேழை இன்னும் கிளம்பல, பேழையின் வேலைகள் நடந்துட்டு இருக்குது. பேழைகள் இருக்கிற வேலையை செய்யணும். வெளியே போயிட்டு ஒரு நாள், பேழைக்குள்ள ஒரு நாள், வெளியே போயிட்டு ஒரு நாள், பேழைக்குள்ள ஒரு நாள். ஒரு நாள் ஜபம், ஒரு நாள் ஜபம் இல்லை. ஒரு நாள் வேத தியானம், ஒரு நாள் வேத தியானம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க காக்கா மாதிரி இருந்தீங்கன்னா காக்காவாயிடுவீங்க. இயேசு நல்லவர். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் உம் ஏக்கம் தானே, எல்லாம் நீதானே. மன நிறைவோடு அவருடைய பிரசன்னத்துல தூங்க பழகுங்க. மன நிறைவோடு அவருடைய பிரசன்னத்துல வாழ பழகுங்க. மன நிறைவோடு, ஆண்டவரே, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட விரும்புகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர விரும்புகிறேன். என்னுடைய ஜெபத்தை சுத்தி இருக்கிற பொல்லாங்குகள் தடுத்து விட முடியாது. நான் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை என்னுடைய நண்பர்களால் தடுக்க முடியாது. நான் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை செல்போனால் தடுக்க முடியாது. தேவனோடு நான் வாழ போற வாழ்க்கை இந்த உலகத்தின் எந்த டெக்னாலஜியும் தடுக்க முடியாது, தடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க சொல்ற அலியலியாவுல உண்மையா உங்க தீர்மானத்தை வெளிப்படுத்துங்க பார்க்கலாம். எப்படி நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கன்றத நான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பரலோகம் போகணும்னு நீ விரும்பலனா, இறைவனால் கூட உனக்கு பரலோகத்தை தர முடியாது. நீ ஜெபிக்கணும்னு நீ விரும்பலனா, எங்களை பார்க்கும்போது ஜெபிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்கும், ஆனா நீங்க உண்மையா ஜெபிக்க மாட்டீங்க. நீங்க ஆசைப்படுறீங்களா ஒருவன் என்னை பின்பற்றி வர, ஒருவன் ஜெபிக்க? அவன் தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்குவான்.
சரி, கடைசியாக வாசித்து முடிக்கலாம். முதல் காரியம் ரிலேஷன்ஷிப் வித் காட். இரண்டாவது காரியம் ரிலீஸ் ஃப்ரம் த சின்ஸ். பாவத்திலிருந்து விடுதலையாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை அப்பப்ப சீர்படுத்திட்டே இருக்கிறத உணர்வீங்க. ஜெபிக்கிறத நெடுநாளா நீங்க சீரியஸா ஜெபிக்கிறத நீங்க நிறுத்தினீங்கன்னு சொன்னா பிசாசு உங்களை சீரியஸா ஆக்கிடுவான். கர்த்தருக்கு சிலர் சீரியல்ல சிக்கி சீரியஸா இருக்கிறீங்க. சீரியல் பார்க்கலாமா டிவிய? சீரியல் டோன்ட் சீரியல். சீரியல் டோன்ட் சி சீரியல். நிஜத்தை பாரு, கற்பனையை பார்த்து வாழ்க்கையை வீணாக்கிக்காத. எனக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன், நிஜத்தை பார்ப்பது உங்களை பாதிக்காது, வீணான மாயை பார்ப்பது நம்மை பாதித்து விடும். சரி, மூன்றாவது காரியம் ரிப்பெண்டன்ஸ் டு அன்சேவ்டு பீப்புள். ஜனத்தின் மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஜனத்தினுடைய மனம் திரும்புதல். ரோமர் 10:1 பவுல் கதறுகிறார், சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் இந்த தேசம் பரந்த ஒரு தேசம். அல்லேலூயா, பரந்த ஒரு தேசம். பவுலுடைய கண்ணீர் என்ன? என்னுடைய கண்ணீர் என்ன? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பாதாளத்தை நம்புகிற ஒரு மனிதனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது ஐயா. நரகத்தை நம்புகிற ஒரு மனுஷியால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. மரித்தால் நன்றாக கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாலிபர்கள் படித்தார்கள், ஒன்றா படித்தார்கள், கல்லூரிக்கு ஒன்னா போனாங்க. 2 பேரும் இன்ஜினியரிங் முடிச்சாங்க. 2 பேருக்குமே பம்பாயில வேலை கிடைச்சது. 2 பேருக்கும் ஒரே கம்பெனில கிடைச்சது. 2 பேருக்கும் ஒரே கோட்ரஸ், ஒரு பக்கத்து கோட்ரஸ்ல கிடைச்சது. 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர், ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவர். ஆனா சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள். ரட்சிக்கப்படாதவன் ஒரு கார் விபத்தில் மரித்து விட்டான். ஒரு மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அவங்க எல்லா அந்த சடங்குகள்லாம் முடித்து விட்டு அந்த ரட்சிக்கப்பட்டவன் மறுபடியுமாக தன்னுடைய வேலைக்காக பம்பாய்க்கு போயிட்டான். தூங்கி கொண்டிருக்கிறான். ஒரு இரவு நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. துடித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் துடித்துக் கொண்டிருக்கிறேனே. உனக்கு ஏதோ கனவு காண்றோமோன்னு நினைச்சான். தூக்கமே வரல. ஏசி ஓடுதான், அவனுடைய உடம்பெல்லாம் வேர்வை கொட்டுது. அவனுடைய காதுல விழுது, நான் துடித்துக் கொண்டிருக்கிறேனே. அந்த சத்தம் நண்பனின் சத்தம். நீ என் கூட பழகுன, பல வருடமா பழகுன, நீ என் கூட பழகுன. ஆனா நரகம் இருக்குது என்னைக்காவது சொன்னியா? சர்ச்சுக்கு வான்னு சொன்ன, இயேசுவை நம்புன்னு சொன்ன, சர்ச்சுக்கு வான்னு சொன்ன. ஆனா நரகம் இருக்குதுன்னு சொன்னியா? மரித்தால் ஒரு மறுமை இருக்கிறது என்று எனக்கு சொன்னாயா? உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு இயேசுவை நம்புன்றீங்க, சர்ச்சுக்கு வாயான்றீங்க. ஏன் சர்ச்சுக்கு வரணும்ன்றத சொல்றீங்களா? பவுல் கதறுகிறது உங்கள் காதுகளில் விழுகிறதா? எஸ்தரின் புஸ்தகத்துல 4:16 வாசித்தீங்கன்னு சொன்னா, நீ போய் சூசான் உள்ள வாசிமா. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, எல்லா யூதர்களையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாள் பண்ணுங்கள். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக என்ன பண்ணுங்க? உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் என்ன பண்ணுவோம்? உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஏன் இந்த காரியங்களை இந்த அம்மா சொன்னாங்கடான்னா, 8ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்துல பாருங்க, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? சகோதரர்களே, யூதர்களுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பி
யூதர்களை முழுவதும் கொல்லுவதற்கான ஒரு சட்டத்தை இயற்றி அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் அனுமதி வாங்கி வேகமாய் போகிறவரிடத்தில் அதை கொடுத்து இந்த யூதர்கள் எல்லாரையும் இந்த 127 நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களை சங்காரம் செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட ஒரு நாளிலே நிறைவேற்றப்பட போகிறது. இந்த செய்தி மொர்தெகாய்க்கு தெரிவிக்கப்படுகிறது. மொர்தெகாய் இதை எஸ்தருக்கு தெரிவிக்கிறான். எஸ்தருக்கு அதை எப்படி தெரிவிக்கிறான் தெரியுமா? நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் நம்ம செய்வோம், ஆனா லேட்டா செய்வோம். நம்ம காரியங்களை கர்த்தருக்காக செய்ய யோசிக்கிறோம், ஆனா லேட்டா செய்ய யோசிக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஆனா லேட்டா ஜெபிக்க யோசிக்கிறோம். வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், ஆனா லேட்டா டைம் எடுத்துக்கிறோம். மௌனமா இருந்து பிறகு செயலான யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லை பிரியமானவர்களே. நாளைக்கு ஜெபித்துக் கொள்ளலாம், நாளைக்கு நாம் சுவிசேஷம் சொல்லிக் கொள்ளலாம், நாளைக்கு மாறிக்கொள்ளலாம், நாளைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கலாம் என்பதற்கு நேரம் கிடையாது. இந்த எச்சரிப்பின் செய்தியை 127 நாட்டினுடைய ராணி, 127 நாட்டுடைய ராணி என்பதல்ல, அவளுடைய உயர்விலே அவள் மயங்கவில்லை. ஆண்டவர் என்ன வழியை கொடுத்தாரோ அந்த வழியிலே அவள் கவனமாயிருந்தால், தன்னை போதித்து நடத்துகிற மொர்தெகாய்க்கு அவள் சரியாக கவனத்தை கொடுத்தாள். கவனத்தை கொடுத்தால் தான் கனத்தை கொடுப்பீங்க. கவனிக்கிறவங்க கனத்தை கொடுப்பீங்க, கனத்தை கொடுக்கிறவங்க தான் கவனிச்சீங்கன்னு அர்த்தம். நீங்க கவனிக்கலன்னா நீங்க கனத்தை கொடுக்க போறதுன்னு அர்த்தம். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்னது, 127 நாட்டுக்கு நீ ராணியா இருக்கிறன்னு நினைச்சிடாத. 127 நாட்டுக்கு நீ ராணியா இருப்பதினால் நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காத. வரப்போகிற ஆபத்து 127 நாட்டுக்கு இல்ல ஐயா, அந்த முழு உலகத்துக்கு நீ அதிபதியா இருந்தாலும் வரப்போகிற உலகத்தின் அதிபதியின் ஆபத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய பாரம். மனம் திரும்பி நீங்கள் ஜெபிக்காத பட்சத்தில் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப போவதில்லை. பொங்கல் வந்தா விசுவாசி பசங்க டான்ஸ் ஆடியா? கேவலமா இல்ல? ஸ்கூல் கல்ச்சர்ல விசுவாசி பொண்ணு வந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது. கூட்டமா கூட்டிட்டா கும்மல் வச்சிருந்தா? அப்படிப்பட்டவங்களாம் நீங்க ஒண்ணு முடிவு எடுத்துக்கணும். சர்ச்சுக்கு வந்து நரகம் போறதை விட கொஞ்சம் பூமியிலாவது சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் நரகம் போங்க. நான் பேச புரியுதா? என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அப்படி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றவங்க எதுக்கு சபைக்கு வரணும்னு கேட்கிறேன். சொல்றத கேட்கிற மனநிலை உடையவர்கள் தான் சபைக்கு வரணும். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஒரு 2 மணி நேரத்தை எதுக்கு வந்து உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எஸ்தர் ராஜாத்தி பார்த்து சொல்றாள், ஓ ஸ்தோத்திரம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது என்னவென்றால், சூசானில் உள்ள யூதர்களை எல்லாரும் கூடி வர செய்யுங்க. அல்லும் பகலும் புசியாமல் குடியாமலும் உபவாசமாயிருங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருக்க போறோம். சட்டத்தை மீறப் போகிறேன். ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க போகிறேன். ஒருவேளை ராஜா பொற்கோலை நீட்டாவிட்டால் நான் சாக போறேன் தெரியும் எனக்கு. செத்தாலும் பரவாயில்லை, என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். அறியப்பட வேண்டிய செய்தி அறிவியாமல் நான் மெழுகாக வாழ்ந்து மண்ணோடு மண்ணாய் போவதை விட ஒரு சூரியனாய் வாழ்ந்து மறிந்து போவதை, அழிந்து போவதை நான் விரும்புகிறேன். இந்த தேசம் பரந்த ஒரு தேசம். பாஸ்ட் வந்தாதான் நீங்க போய் ட்ராக்ஸ் கொடுப்பீங்க, நீங்களா போய் ட்ராக் கொடுக்க கூடாதா? பாஸ்ட் வந்தா சண்டேல நடத்துங்க, நீங்களா நடத்தக்கூடாதா? பாஸ்ட் வந்தா ஜப கூட்டம், ஏன் நீங்க ஜப கூட்டம் நடத்தக்கூடாதா? யாராவது 10 லட்சம் ரூபாய் தரங்கன்னு சொன்னா எங்க பாஸ்ட கூட்டணும் வந்து பங்கு போட்டுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? யாராவது ஒரு 10 ஏக்கர் நிலத்தை உனக்கு கொடுக்குறேன் வான்னு சொன்னா, பாஸ்டர் ஐயா வாங்க ஐயா நான் தசமபாகத்தை உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் சொல்லுவீங்களா? ஆசீர்வாதத்துக்கு பாஸ்டர் வந்தாலும் வராவிட்டாலும் அனுபவிக்க விரும்புற நீங்க உங்களுக்கான படைப்பின் நோக்கத்துக்கு மட்டும் என் பாஸ்டர் கூட கூட்டுன்னு கேட்டுக்கிறீங்க. உன் ஜபத்துக்கு பாஸ்டருக்கு சம்பந்தம் இல்ல. நீ தேவனோடு உள்ள உறவுக்கும் பாஸ்டருக்கு சம்பந்தம் இல்ல. சபையே
தூங்குகிற நீ விழித்து எழுந்திரு. யோனா புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசினா முடிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நிறைய வசனங்கள் இருக்குது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும். ஹல்லேலூயா. எஸ்தர் கண்ணீர் விட்டு அன்னைக்கு கதறினா, பவுல் கண்ணீர் விட்டு கதறார் இஸ்ரவேலுக்காக. ஆமேன். தன்னுடைய ஜனத்திற்காக பவுல் கதறுகிறதை பார்க்கிறோம் ரோமர் 10:1. ஆமேன், ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகத்துல எஸ்தர் கதறுகிறதை பார்க்கிறோம். மரணத்தை முன்வைத்து ஜனங்களை விடுதலை ஆக்குகிற அளவுக்கும் அவளுக்கு பாரம் இருக்குது. என் ஜனத்தின் மேல் வருகிற ஆபத்தை நான் எப்படி பார்க்க கூடும்? ஐயா, ஒருவன் நரகம் போனா என்ன நடக்குன்றது நீ நம்புவாயானால் அவன் நரகம் போவதற்கு தடுக்க வாய்ப்பு உனக்கு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளுவாய். ரட்சிக்கப்படாத உன்னுடைய நண்பர்களுக்கு நீ என்னத்தை காட்டிட்டு இருக்கிற? வெறும் உலக பிரகாரமான தேவைகளுக்காக, உலக பிரகாரமான பாதுகாப்புக்காக, உலக பிரகாரமான வேலைகளுக்காக மாத்திரமே நண்பர்களை, தோழிகளை, உறவுகளை, சொந்தங்களை பயன்படுத்தி உங்களுக்கான தெய்வீக நோக்கத்தை மழுங்கடித்துக் கொள்ளாதிருங்கள். ஒரு பெரிய பாரம் நம்முடைய இருதயத்தை, குற்ற உணர்வு வருவதற்காக நான் பேசல. நீங்கள் குற்றப்படுத்தப்பட வேண்டும் என்பதல்ல இந்த செய்தியின் நோக்கம். உங்களை குற்றப்படுத்தி நீதிமான் நான் என்பதை காட்டுவதற்கல்ல இந்த செய்தியின் நோக்கம். உங்களுக்குள்ள ஒரு பாரம், எனக்குள்ள ஒரு பாரம் வருகிறது. அதே பாரம் உங்களுக்குள்ள உருவாகட்டும், அதை விட மேலாக உருவாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நினிவே பட்டணத்து மக்கள் 120,000 பேர் இருக்கிறாங்கப்பா. ஒரு ஆமனுக்கு செடிக்காக கவலைப்படுறியே, ஒரு ஆமனுக்கு செடிக்காக கவலைப்படுறியே, நீ பிரயாசப்படாத, நீ நடாத, நீ வளர்க்காத, உன்னால் பயிரிடப்படாத ஒரு ஆமனுக்கு செடிக்காக நீ கவலைப்படுறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என்னுடைய ஜனங்கள் 120,000 பேருக்கு நான் பரிதாபியாமல் இருப்பேனோ? யாரோ சாவறான், நமக்கு என்ன இல்ல. அந்த யாரோ ஒருத்த ஆண்டவரிடத்துல வந்தவன், அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்புகள் உன் மூலமாக. அதனால்தான் சொல்றது, ரட்சிக்கப்பட்டவங்க டைட்டாலாம் இருக்காதீங்க. பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், சமாதானமாக மாட்டேன், மாற மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். நான் என்ன சொன்னா தெரியுமா, என்ன சொன்னா தெரியுமா? அப்படி யோசிக்கிறவங்க எல்லாரும் அப்படியே பேக்கிங் ஆயிட்டு, பேக்கிங் சீல் பிரிக்காமலேயே நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் சீலே ஓப்பன் ஆகாது, அவங்களுக்கெல்லாம் ஓப்பனே ஆகாம அப்படியே டைரக்டா போய் அங்க சேர்ந்துருவாங்க. மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக பரிதாபப்படுகிற மக்கள் வேண்டும். ஐயோ, இந்த வாலிபன் இப்படி இருக்கிறானே, ஐயோ இந்த குடும்பம் இன்னும் ஆண்டவர் அறியா, ஐயோ விக்கிரகங்கள் பெருகுது, ஐயோ இதுவே போயிட்டு உட்காந்துக்குன்னு கும்பிடும் பொழுது என்ன கொஞ்ச நாள் போனா கும்பிடுவாங்க போடுது. சில சபைகள்ல பொட்டு வச்சா தப்பு இல்லையா, அப்புறம் பூ வச்சா தப்பு இல்லைன்னுவாங்க. முதல்ல பூ வச்சா தப்பு இல்லை, அப்புறம் பொட்டு வச்சா தப்பு இல்லை, அப்புறம் கொலுசு போட்டா தப்பு இல்லை. நம்ம சபையில கொலுசு போட்டுன்னு வருது சிலதெல்லாம். அது என்ன தைரியத்துல வருதுன்னு தெரியல. என்ன அவர் சொன்னார்னா வேற சபைக்கு போயிடலாம், என்ன கிடக்குது? மற்றவர்களுக்காக நீங்கள் பரிதபிக்கிறது, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பரிதபிக்கிறதுடைய வெளிப்பாடு. எல்லாரும் ஏந்து நிற்கலாமா? எல்லாரும் ஏந்து நிற்கலாம், எல்லாரும் ஏந்து நிற்கலாம். ஓ, நீ தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தேவனோடு உள்ள உறவுக்காக ஜெபிக்க வேண்டும். வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பிக்கவும் தகுதியாகவும் ஜெபிக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனோடு உள்ள உறவிலே நாம் வளர ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் தான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். உறவா இருக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய வருகையில மறுரூபமாக்கப்பட முடியும். ஆண்டவரோடு உறவா இருக்கிறவர்கள் தான் மனம் திரும்ப முடியும்.
ஆண்டவரோடு கூட ஜெபிக்கணும்ன்ற தாகத்தோடு போய் நின்று பாருங்க. ஆண்டவர் நாளுக்கு நாள் உங்களை உருவாக்குகிறதை, உடைக்கிறதை, உருவாக்குகிறதை, உருமாற்றுகிறதை நீங்கள் உணர முடியும். அதே போல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்றாரே இயேசு கிறிஸ்து. திறப்பிலே நின்றாரே, நாம் திறந்த வாசலிலாவது நிற்க வேண்டும் அல்லவா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. ஆமேன், ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படணும், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும். எஸ்தர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜனத்திற்கு வருகிற ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். யோனாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா இந்த ஜனங்களுக்காக நான் 1,20,000 பேருக்கே பரிதாபப்பட்டார்னா 148 கோடி மக்களுக்காக பரிதாபையாமல் இருப்பாரோ? சர்ச்சை முடிஞ்சதோப்பா, முடிஞ்சது அந்த வாரத்துக்கான உபத்திரம் யோசிக்காத. இந்த வாரத்துக்கான கடமை முடிந்ததை யோசிக்காத. இன்றே வந்து இங்க நீ பெற்றுக் கொள்ளுகிறதை நிறைவேற்றுவதற்கு தான் அடுத்த ஒரு வாரம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. வாலிபனை, இந்த வாரத்துல ஒரு 10 பேருக்காவது நீ டிராக்ஸ் கொடுப்பாயா? ஒரு 10 பேருக்காவது இயேசுவின் அன்பை சொல்லுவாயா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு 10 நிமிடமாவது முழங்காலில் நிற்பாயா? ஒரு நாளைக்கு குறைந்த ஒரு 5 அதிகாரமாவது வாசிப்பாயா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு காலை மாலை ஒரு நேரத்தை ஒதுக்குவாயா? அல்லது துணிகரமா தான் இருப்பேன், நான் இஷ்டப்படித்தான் இருப்பேன், அழிந்து போய் விடுவேன், அழிஞ்சிடுவேன். நீங்கள் அழிந்து போவதற்கல்ல, வரும் கோபத்துக்கு தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிற்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பேதுரு சொல்லுகிறார், ஆக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நீங்கள் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுகிறதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய ஜெப குறைவுகளை ஆண்டவர் மன்னிக்கட்டும். நம்முடைய தேவ சமூகத்தின் வாஞ்சைகளை தேவன் மன்னிக்கட்டும். கர்த்தரை அண்டிக் கொள்வதற்கு தடையாய் அநேக காரியங்களை நாம் ஏற்படுத்திக் கொண்டோமே, அந்த தடைகளை இன்றைக்கு ஆவியானவர் உடைக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்னவர் பெரியவர் பின்னாடி முன்னாடி இருக்கிற எல்லாரும் ஓ ரிகா ஷாகா லதா ரபா லிபா ரதகமா ரிபாலவ ரப ஷபல கலதர கரிபியாத்தி அரந்து ரபல ரபா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஜெப பாரத்தை, ஜெப தாகத்தை, ஜெப வாஞ்சையை உண்டாக்குவீராக. ஆவியானவர் தொடர்ந்து அவர்களோடு இடைபடுவீராக. ஜெபம் தேவனோடு உள்ள உறவின் அடையாளம். ஜெபம் வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. ஜெபம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரை மீட்டெடுப்பதற்கான ஒரு கிருபை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்களாக. ஆவியானவர் தொடர்ந்து அவர்களுடைய இருதயங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபித்தோ ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கு தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.